மதுரை மாவட்டத்தின் தெற்கு வட்டத்தில் உள்ள வருவாய் கிராமம் ஒன்றில் வசித்து வரும் 29 வயதான பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. இதேபோல் இவரது உறவினரான நிலையூரை சேர்ந்த 29 வயதான அஜய் என்பவருக்கும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிவிட்டது. இதனால் அஜயின் பெற்றோர் தனது மகனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்க கேட்டு சென்றதாகவும் தெரிகிறது. இருவருமே ஒரு வகையில் உறவினர்கள் என்பதால் இந்த திருமண பேச்சு சுமூகமாக முடியும் முன்பே காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் அஜய் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று அவரது அம்மா முன்னிலையிலேயே திருமணம் செய்து கொண்டு தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்ததாகவும் தெரிகிறது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே அந்த பெண் கர்ப்பமாக இது அஜயின் பெற்றோருக்கு தெரிய வந்துள்ளது. இதனால் டென்ஷனான அஜயின் பெற்றோர் அந்த பெண்ணின் வீட்டில் போய் தகராறு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனையால் அந்த பெண்ணின் அம்மாவும் திடீரென உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து அஜயை தங்களது வீட்டிற்கு கூட்டி சென்ற அவரது பெற்றோர் அவருக்கு வேறொரு பெண்ணுடன் திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். இதனை அறிந்த அந்த பெண் அஜயின் பெற்றோரிடம் போய் தனக்கு நியாயம் கேட்டுள்ளார். ஆனால் அஜயின் தந்தையோ 50 லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்தால் உனக்கும் என் மகன் அஜய்க்கும் திருமணம் செய்து வைக்கிறோம், அப்படி இல்லாமல் ஏதாவது பிரச்சனை செய்தால் உன்னை கொன்று விடுவோம் என மிரட்டியதாக தெரிகிறது. அத்தோடு நீ மாசமா போ இல்ல நாசமா போ, என் கூட அட்ஜஸ்ட் பண்ணா கல்யாணம் பண்ணி வைப்பேன் என கண்டபடி பேசியுள்ளார் அஜயின் தந்தை. அத்தோடு நியாயம் கேட்டு வீடு தேடி சென்ற அந்த பெண்ணை அடித்தே அவரது கர்ப்பத்தை கலைக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து தெப்பக்குளம், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் என வரிசையாக எல்லா காவல் நிலையங்களிலும் சென்று புகார் அளிக்க சென்றுள்ளார் அந்த பெண். ஆனால் இங்க ஏரியா எங்க லிமிட்ல வராது என கூறி அவரை மாறி மாறி அங்கும் இங்கும் போலீசார் அலையவிட்டதாக தெரிகிறது. என்னை ஒரு இருட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் நான் என்னை அடித்து என் கூட வந்தவங்களையும் அடிச்சு நான் வழியில் பயந்துட்டு ஓடுறேன். என் கூட வந்த பிள்ளையும் போட்டு அடிச்சு நான் அங்கே ஒரு நூல் பட்டுற மாதிரி இருக்கும், அதில் ஃபுல்லாமே அந்த மிஷின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதில் என்னை பிடிச்சி தள்ளி விட போய் அந்த இதுக்குள்ளேயே நான் உடிச்சு ஒரு பாத்ரூமுக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சிட்டேன். என் கூட வந்தவங்க எங்கிட்டு போனாங்க தெரியல, அவங்களையும் அடித்து விரட்டி விட்டுட்டான். நீ போறியா இல்லை அடி வாங்கினா என் கூட வந்தவங்கள கையை ஓங்கி அவர் அமுச்சு விட்டுட்டாரு. போலீஸ், அவர் இன்ஸ்பெக்டர், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, என் கூட வந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆஸ்டின்பட்டி போனீங்க, அதுக்கடுத்து எங்கே போனீங்க? அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே திருப்பரங்குன்றம் போயிருந்தப்ப அவன்கிட்ட சொன்னேன், நான் என்னால் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் வச்சு அவங்க அம்மாவும் அவனும் என்னை மாடடிக்கிற மாதிரி அடித்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல, நீ எங்கே போய் படுத்தியோ அங்கே போய் நீ பார்த்துக்கோன்ட்டாங்க. அவ்வளோ அடி அடிச்சு எனக்கு யாருமே என் கூட வரல, அவ்வளோ மூச்சு திணறு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அது கூட அவங்கள எதுவுமே அந்த போலீஸ்கார மேடம் கேட்கல, நீ எங்கே போய் படுத்தி அங்கே போய் பண்ணிக்கணும் என்கிட்ட எழுதி வாங்கி அமுச்சு விட்டாங்க. இங்கேருந்து தெப்பக்குளம் போனால் தெப்பக்குளத்துலேருந்து என்ன சொன்னாங்க, நீ மகளிர் அங்கே போனால் அவங்க தெப்பம், இப்படி என்னை மாற்றி மாதிரிச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல, எங்கே போயுமே நியாயம் கிடைக்கவே மாட்டேனுது. இதனால் வெறுத்து போன அந்த பெண் காவல் நிலையம் முன்பு உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயல அவரை போலீசார் எந்தவித காயங்களும் இல்லாமல் காப்பாற்றினர். இது பற்றி செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட பெண், அவர்களாகவே என்னை பெண் கேட்டு வந்து இப்போது 50 லட்சம் பணம் கொடுத்தால்தான் திருமணம் என மிரட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் நீ எங்கு போய் யாரிடம் சொன்னாலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது என அஜயின் தந்தை அராஜகம் செய்வதாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். இப்போ அந்த பையன் என்னை ஏமாற்றிட்டான். அவனை நான் கல்யாணம் பண்ணணும்னுக்காண்டி தான் சார் வந்திருக்கேன். ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த பையன் அவ்வளோ ஆசுவாசமாக என்கிட்ட பேசி என்னை மாசமாக்கி விட்டு இவ்வளவும் பண்ணி இப்போ எனக்கு யாருமே இல்லை, அவன் மட்டும்தான் சார் வேணும். ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க சார். எந்த ஸ்டேஷனுக்கு போனாலுமே எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ யாரோடனாலும் பழகிக்கலாம், நீங்களாம் போய் பழகிட்டு நீங்களாம் வந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஏன்னா வயசு பிள்ளையா அப்படி இப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்புறமேட்டு இந்த இதை எதுவுமே பண்ணாதனால நான் அங்கே மனநே நீ ட்ராமா பண்ணுறியா, தூக்கி உடனே ரிமாண்ட் அடிச்சு விட்றேன், என் கூட வந்தவங்களையும் அசிங்கமாக பேசி காரி துப்பி வெளியே அமிச்சுன்னா நான் அந்த இடத்துல மயக்கத்தில் இருக்கேன். அவங்க எங்கிட்ட கையெழுத்து வாங்குறதுல தான் இருக்காங்க. அப்போட நான் சுயநலமாக அதில் நான் கையெழுத்தே போட கிடையாது சார். இது குறித்த உண்மை என்ன என்பதை கேட்க அஜயின் பெற்றோரை தொடர்பு கொண்ட போது அவர்களது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குமுதம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து செய்தியாளர் அருள்.
குமுத மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.